அப்புறம் மகாராஷ்டிராலேருந்து ஒன்று, கேரளாலேருந்து ஒன்றுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நமக்காக கொடுத்துருக்காங்க. எப்படி சார் அது how is it even possible? உங்களுடைய படத்துல மட்டும் தான் சார் இப்போ 2 states 3 states இந்த மாதிரி ரீயூனியன்லாம் நடக்குது சார். ஆமாப்பா. பேன் இந்தியாவை இப்படி கிரியேட் பண்றோம். இல்ல டைரக்டரோட சாய்ஸ் தான். ஓகே. வழக்கமாவே அவரோட அருவி படம் அண்ட் வால் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் செலெக்ஷன் பெக்யூலரா இருக்கும். இந்த படத்துல யாரு செலக்ட் பண்ணாலும் எல்லா கான்டாக்டும் கொடுக்குறேன் அவர்கிட்ட, தெரிஞ்சவங்க, நடிச்சவங்க, டாப்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொடுக்கும்போது இல்ல சார் நான் ஒரு பெக்யூலரா தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியா வந்து திருப்திய செலக்ட் பண்ணி போட்டோ காமிச்சாரு. அப்பதான் வெரி பெக்யூலியர் ஃபேஸ். இந்த படத்துல வந்து இந்த கேரக்டருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் எமோஷன் ஃபீலிங் கொடுக்க முடியாது யாருனாலையுமே. சூப்பர். இவர் படத்தை பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சினிமா மாதிரி தெரியாது. ரியல் கேரக்டர்ஸ், யாருக்கு மேக்கப் கிடையாது. ஆக்சுவலா ஒருத்தர் கூட மேக்கப் இல்லாம ரியலா வேர்த்து விறுவிறுத்து படம் பண்ணி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் அவர் கூட நிறைய கத்துக்கிட்டேன், நிறைய இன்புட் எனக்கு கிடைச்சது ஆஸ் அ டைரக்டரா.